ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கன்னி தெய்வ வழிபாடு எப்படி செய்கிறதுன்றத உங்களுக்கு இது டெமோ கிடையாது. நான் எப்படி பூஜை செஞ்சேனோ அதைத்தான் அப்படியே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் என்னால் காமிக்க முடியாது, ஏன்னா தெய்வ குற்றம் வந்துருச்சுன்னா. அதனால் ஓரளவுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை, ஆடி 18 முடிஞ்சிருச்சு. நான் இந்த பூஜை ஆடி 18 தான் செய்வேன். அன்னைக்கு கொஞ்சம் ஒரு சில வேலைகள் இருந்ததுனால ஊருக்கு போயிட்டேன். அதனால் ஒன்றும் இல்லை. ஆடி மாதத்தில் இந்த பூஜை எப்போ வேணும்னாலும் நம்ம செஞ்சுக்கரலாம். ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி என்றைக்கு வேணும்னாலும் ஒரு நல்ல நாளாக பார்த்து செஞ்சுக்கரலாம். இதுக்கு வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு நைவேத்தியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அத்தை பணியாரம்னு சொல்லுவாங்க. அந்த அத்தை பணியாரம், அப்புறம் பிடி கொலக்கட்டை, இன்னொன்று என்னென்னா சக்கரை பொங்கல். இது 3 இல்லாமல் இந்த பூஜை செய்யவே கூடாது. அந்த பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க. ஒரு ப்ளவுஸ் பிட்டு, பொட்டு, குங்குமம், மஞ்சள் கிழங்கு, வெற்றிலைப்பாக்கு, ஒரு நெயில் பாலிஷு, ஒரு கண்ணாடி. இந்த மாதிரி கன்னிக்கு, அதாவது குழந்தையான ஒரு குமரி பெண்ணுக்காக இருக்கட்டும் அல்லது கன்னி பெண்ணுக்காக இருக்கட்டும், நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் அதை வச்சு அதை அந்த கொட்டானில் உள்ளே வச்சு நான் பூஜை செஞ்சிருவேன். அதுதான் வைக்கக்கூடிய பொருட்கள். இன்னொரு பெட்டி இருந்துச்சு இல்லையா, இது குலதெய்வத்துக்குன்னு தனியாக நான் வச்சுருக்க பெட்டி. 2 காதோல கருகமணி. எங்களுடைய குலதெய்வம் ஜோடியாக அம்மாளும் அப்பாவும் சேர்ந்து இருப்பாங்க. அதனால் 2 காதோல கருகமணி, கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பழைய எலுமிச்சம்பழம், அப்புறம் புதுசாக வச்சுருக்க எலுமிச்சம்பழம், 11 ரூபாய் காணிக்க, கொஞ்சமாக மல்லிகைப்பூ, அப்புறம் வெற்றிலைப்பாக்கு. இதை குலதெய்வத்துக்குன்னு தனியாக வச்சுட்டேன். இந்த பூஜை எப்போவுமே மாலை நேரத்தில் தாங்க செய்யணும். மாலை நேரம் ஒரு 5 மணிக்கு மேலே எப்போ வேணும்னாலும் செய்யலாம். அது போக இந்த கொட்டானுக்குள்ளே வச்ச பொருட்கள் போக எக்ஸ்ட்ரா ஒரு சுமங்கலிக்கு ஒரு புடவை, அது போக வளையல், மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு, அப்புறம் பொட்டு, மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மங்கள பொருட்கள் வச்சு யாருக்காவது ஒரு ஆளுக்கு முகம் தெரியாதவங்களுக்கு பார்த்து அதையுமே கொடுப்பேன். இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயங்க. இந்த கன்னி தெய்வ வழிபாடுன்றது நம்ம குடும்பத்தை காக்கிறது மட்டுமில்லை, நம்மளுடைய குலத்தையும் நம்ம வழி வம்சத்தையும் காக்கக்கூடிய ஒரு பெண் சக்தி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த கன்னி தெய்வ வழிபாடு தான். பூஜை செஞ்சுட்டு தான் நம்ம அந்த மங்கள பொருட்கள் இந்த பெட்டியில் வச்சு பூட்டணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நல்ல நேரத்தை பார்த்து பெட்டியெல்லாம் முதல்ல நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா சந்தனம் நல்லா பூசிட்டு, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சாம்பிராணி புகை, அந்த புகையை அந்த கொட்டானுக்குள்ளே அந்த பெட்டிக்குள்ளே காமிக்கணும். நல்லா 2 பெட்டியிலையுமே காமிச்சிருவேன். நல்லா காமிச்சு வச்சுட்டு நல்ல நேரம் பார்த்து 1 ரூபாய் காணிக்கை, அப்புறம் காதோல கருகமணி, அவங்க தான் அவங்களுக்கு உகந்தலேருந்தே அந்த காதோல கருகமணி தான். அப்புறம் ஒரு ப்ளவுஸு, வெற்றிலைப்பாக்கு, கண்ணாடி வளையல், மஞ்சள் கிழங்கு, அப்புறம் பொட்டு, பூ, மெயினானது மல்லிகைப்பூவு, அப்புறம் கண்மை. நம்மளால் என்னெல்லாம் வைக்க முடியுமோ. நான் வச்சுருக்கிறது சின்ன பெட்டி தான், ஏன்னா நம்ம வீட்டில் வச்சு செய்கிறோம் இல்லையா, அதனால் ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி, அப்புறம் மருதாணி நம்ம பாரம்பரியமாக அரைச்சி வைக்கலாம். ஆனால் இப்போலாம் அது முடியாது, ஏன்னா அது 1 வருஷம் கழித்து தான் இந்த பெட்டியை நம்ம திறக்கணும். இந்த பெட்டிக்குள்ளே வைக்கிற விஷயங்களை நம்ம பூஜை பண்ணுற நாம் எடுத்து யூஸ் பண்ணணும். வெளியில் வச்சு நம்ம புடவை வச்சு சாமி கும்பிட்றோம் இல்லையா, அதை வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்கள வரவழைச்சி கொடுக்கணும். அப்புறம் அந்த தழுகையில் போட்ட அந்த சாப்பாடு ஐட்டம் இருக்கு இல்லையா, நெய்வேத்தியம், இது எல்லாமே நாமளும் சாப்பிட்டுட்டு ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிடையாது, அவங்க யார் ரூபத்தில் நம்ம வீட்டில் சாப்பிட்டு நம்மளை மனசார வாழ்த்திட்டு போகிறாங்கன்னு தெரியாது. அதனால் தழுகையில் போட்டிருக்கதும் வீட்டாளுகளும் சேர்ந்து சாப்பிடணும். அதே நேரத்தில் வீட்டுக்கு நம்ம வரவழைச்சிருக்க அந்த சின்ன குழந்தைங்களுக்கும் இந்த தழுகை சாப்பாடை நம்ம கொடுக்கலாம். அதில் வச்சுருக்க பழங்கள், அந்த குழந்தைங்க எதை கேட்குறாங்களோ அதை நம்ம அந்த தலகையில் வச்சுருக்கதை எடுத்து கொடுத்துக்கரலாம். இப்போது இலையை போட்டுட்டு இவங்களுக்கு மண் அகல் மட்டும்தாங்க ஏற்றுவாங்க. ஒரு சில வீட்டுகளில் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் ஒரே ஒரு காதோல கருகமணி, ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் வச்சு கும்பிடுவாங்க. அதுவும் அந்த கன்னி தெய்வ வழிபாடு தான். காதோல கருகமணிக்காரி, அப்புறம் வீட்டு கன்னி தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி கொட்டான் வச்சு சாமி கும்பிடுவாங்க. நான்
வந்து இந்த ஓலக்கொட்டான் இப்போ ஒரு குறிப்பிட்ட சில காலம்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளே தான் இந்த வழிபாடு வந்து நான் வந்து செய்கிறேன். இது உங்கள் குலத்தை காப்பது மட்டும் இல்லாமல் உங்கள் கஷ்டத்துக்கு உங்கள் துன்பத்துக்கு ஓடோடி முதல்ல வர்றது உங்கள் வீட்டு கன்னி தெய்வம் தாங்க. இப்படிப்பட்ட ஒரு கன்னி தெய்வ வழிபாடு ஒவ்வொருத்தரோட வீட்லேயுமே கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு பூஜைனா முதல்ல இதுதான். அதுலேயும் ரொம்ப ஒரு ஸ்பெஷல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் மட்டும்தாங்க. எவ்வளவு பூக்கள் வாங்கி உங்களால் அலங்காரம் செய்ய முடியுதோ அந்த பெட்டிக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செஞ்சுருங்க. எந்த அளவுக்கு நம்ம அவங்கள நினச்சி ஒரு குழந்தையாக நினச்சி குமரியாக நம்மளோட தாயாராக நினச்சி நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்மளை வந்து காப்பாற்றி கொடுப்பாங்க. சொல்லுவாங்க நிறைய பேர் ஜாதகத்தில் வந்து பெண் சாபம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது, முன்னோர் சாபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அத்தனை விதமான பித்ரு சாபம், முன்னோர் சாபம், அப்புறம் பெண் சாபத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு பூஜை எதுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தாங்க. இதோட தொடர்ச்சி, அதாவது இந்த பூஜையோட தொடர்ச்சி கிடையாது, இதுக்கு இன்னொரு விஷயமும் நம்ம வந்து செய்யணும். அது நெக்ஸ்ட் வர்ற வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.